பல இடங்கள்ல நாம் செல்லும் பொழுது, பல நேரங்கள்ல பல கடைகளுக்கே நாம் போகிறோம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுமே. அங்க போகும் பொழுது நாம் ஒரு ரூ. 500 கரங்களில் கொண்டு போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே போய் சேரும் பொழுது நமக்கு ரூ. 550 வந்துவிட்டது. அப்பொழுது அந்த கடைக்காரர் இடத்துல நாம் ரூ. 50 என்னிடத்துல இப்பொழுது இல்ல. நான் கொஞ்சம் போயிட்டு எடுத்து குடுக்குறேனே அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சொல்லுவாங்க, இல்ல சார் பரவாயில்ல, நீங்க நாளைக்கு கூட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இடத்தில் சொல்வார்கள். ஒரு சிலர் இடத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள் ஆனால், அப்படியா, அப்ப ஒண்ணு பண்ணுவோம், அந்த ரூ. 50 ஜாமானை குறைச்சிருவோம், நீங்க அடுத்து ரூ. 50 கொண்டு வரும்போது கூட அந்த ஜாமானை வாங்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இடத்துல நீங்க இந்த வேலையை முடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஓகே சார், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் இடத்தில் இல்ல நீங்க முதல்ல சம்பளத்தை கொடுங்க, உங்களெல்லாம் நம்ப முடியாது, நீங்க அந்த கடைசி நேரத்துல இதுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க சம்பளத்தை குறைச்சிங்க, உங்களால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சம்பளத்தை முதலே கேட்டு வாங்குறவர்கள் எல்லாம் இருப்பார்கள். இங்கே ஆதியாகமம் 43:9 நாம் பார்க்கிறோம், யூதா தன்னுடைய தகப்பனார் இடத்துல ஒரு 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 காரியத்தை அவன் முன் வைக்கிறான். என்னன்னா, சகோதரர்களிடத்துல 2 சகோதரர்ல அவன் ஒரு சகோதரனை யோசேப்பு அங்க பிடிச்சு வச்சிருக்கான், மத்தவங்களும் அனுப்பிட்டான், நீங்க போய் பென்யமீனை கூட்டுவாங்க, அப்பதான் நான் தருவேன்னு சொல்லிட்டான், இவனை விடுவேன்னு சொல்லிட்டான். அப்பொழுது இவர்கள் வீட்டுக்கு வந்தவர்கள், அப்பொழுது பல நாள் ஆகிவிட்டது. இப்பொழுது அவனுடைய தகப்பனார் இடத்துல முதல்ல ரூபன் சொல்றான், அவன் என்ன நம்புங்க, நான் ஒருவேளை என்னுடைய சகோதரன் இந்த பென்யமீனை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வரல அப்படின்னா என்னுடைய 2 மகன்களையும் நீங்க கொன்று போடுங்க அப்படின்னு சொல்லி தகப்பனார் இடத்துல சொல்றான். அவங்க அப்பா அவனை நம்பல. அதற்கு பின்பதாக யூதா சொல்றான், நீங்க உத்தரவாதம் நான் பண்றேன், என்னிடத்துல கேளுங்க. நீங்க இவன் ரூபன் சொன்ன அளவு கூட சொல்ல, ரூபன் கூட என் பையனை கொன்றுங்கன்னு சொன்னா, அவன் இவன் அந்த அளவுக்கு சொல்லல, ஆனா என்ன நம்புங்க, என்னிடத்துல உத்தரவாதம் பண்ணுங்கள் என்று சொன்ன உடனே அவனுடைய அப்பா அவனை நம்பினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 பையனை நீங்க கொல்லலாம்னு சொன்ன ரூபனை அவங்க அப்பா நம்பல, ஆனா எதுவுமே சொல்லாம என்ன நம்புங்கன்னு சொன்ன யூதாவை அவங்க அப்பா நம்பினார். நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? மற்றவர்கள் நம்மை நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறோமா, அல்லது மற்றவர்கள் நம் மீது நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்கிறோமா? நம்மை நம்பி யாராவது ஒருவரால் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? நாம் நம்பப்படத்தக்கவரா அல்லது நம்ப முடியாதவரா? யோசித்து பாருங்கள்.